நேற்று இந்த துரேந்தர் மூவி பார்த்தேன். துரேந்தர் 2 த ரிவெஞ்சு. நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேனு இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி ரொம்ப அடி வாங்கிருச்சு. நம்மளால் ஒரு விஷயத்தில் 25 மினிட்ஸ் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியுமா? கஷ்டம். டக்குன்னு டாஸ்க் ஸ்விட்ச் பண்ணுறோம். இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணும்போது டக்குன்னு இந்த வீடியோ எடுத்தனோ அந்த மாதிரி. பட் ஒரு டைரக்டர், ஆக்டர்ஸ் அண்டு அந்த ஸ்டோரி, ஒரு கிராஃப்ட், அந்த மூவி நம்மளை ஒரு 4 ஹவர்ஸ் உட்கார வச்சுருக்குன்னா பயங்கரம்ல. அண்ட் 4 ஹவர்ஸ் உட்காந்து கடைசியில் அந்த என்தூசியாசம் ஆர் வாட் டு சே, ஒரு ஒரு நல்ல படம் பார்த்தோன்ற ஒரு ஃபீலோட வெளியே அனுப்புதுன்னா சூப்பர் தானே. அண்ட் சில பேர் கை கூட தட்டினாங்க அந்த படம் முடிஞ்சக்கப்புறம். ஸோ இட்ஸ் எ ஃபென்டாஸ்டிக் ஒர்க்கில் அது நிறையா பேசலாம் அந்த படத்தை பற்றி. பட் என் சேனலுக்கு ரிலேட்டடாக என்ன சொல்கிறேன்னா, எமோஷன் கண்ட்ரோல் அது எவ்வளோ முக்கியம் இல்லை. நம்ம ஒரு கோலை நோக்கி ஓடுறோன்னா, நம்ம அம்சா பாய் இருக்கார்ல, அவர் வந்து ஸ்பையாக போகிறாரு. அவர் கண்ணு முன்னாடி நிறையா நடக்கும். பட் அப்போல்லாம் ரியாக்ட் பண்ணுறாம நேரம் பார்த்து கரெக்டாக ரியாக்ட் பண்ணுவார். ஸோ இப்போது ஒரு எமோஷனில் அப்போவே டென்ஷன் ஆகி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாருன்னா அவர் மிஷின் ஃபெயிலாக இருக்கும்ல. ஸோ நம்ம ஒரு மிஷினை நோக்கி ஓடும்போது நம்ம எமோஷன் கண்ட்ரோலில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் நினைக்கிறேன். ப்ளஸ் இப்படிலாம் இருக்குமாடா இந்த டெரரிஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து இப்படிலாம் ஒர்க் பண்ணுவானுங்களா? ஒரு கண்ட்ரியில் பீஸே இருக்கக்கூடாது, அந்த கண்ட்ரியே நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பானுங்களா அப்படின்ட்டுலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அந்த டிமானிட்டைசேஷனுக்கும் இந்த மூவிக்கும் ஒரு லிங்க்கு, மூவியில் இந்த பாகிஸ்தான் டெரரிஸ்ட்க்கும். ஸோ இதெல்லாம் உண்மையானு எனக்கு தெரியல. பட் ஓகே, நம்ம பிஹைண்ட் த சீன்ஸ் பொலிட்டிக்கலாக இவ்வளோ நடக்குதா அப்படின்ட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆல்சோ லைக் இந்த நம்ம தலைவர் ரன்வீர் சிங் இருக்கார்ல, அவர் வந்து பயங்கர ஆஃப் ஸ்க்ரீனில் பயங்கர எனர்ஜெட்டிக்கான பர்சனு, என்னென்னமோ பண்ணிட்டுருப்பார். பட் டோட்டலாக ஆப்போசிட்டாக எப்படி நடிச்சிருக்காரு அந்த படத்தில். உண்மையிலே பயங்கர, ஒரு சில சீன் ரொம்ப ஆக்ரோஷமாக, ஒரு சில சீன் ரொம்ப சைலண்ட்டாக பயங்கரமாக நடிச்சிருந்தார். அண்ட் இது உண்மையாக தெரில, இந்த படத்துக்காக 15 கிலோ குறைச்சாராம் இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்க்கு. அப்புறம் 15 கிலோ ஏற்றினாராம் இந்த நார்மல் சில சீன்ஸுக்கு. அப்புறம் இன்னும் 15 கிலோ ஏற்றினாராம் இந்த மஸ்குலராக தெரியறதுக்கு. பயங்கரமான டெடிகேஷனில் சூப்பராக இருந்தது. 4 hours. நான் கூட ஹிந்தியில் பார்த்தேன். ஹிந்தியில் பார்க்கணுமா, ஹிந்தி புரியுமா, சப்டைட்டில் பார்த்துட்டு படம் பார்க்கணுமே, கனெக்ட் ஆகுமா அப்படிலாம் இருந்தேன். பட் உண்மையிலே வர்த்து எனக்கு இது என்னோடய பர்சனல் ரிவ்யூ, வர்த் ஃபார் த மணி.